மதுரையில் இருக்கக்கூடிய எக்கோ பார்க்கில் நம்ம பூமணி சார் கான்ட்ராக்டில் நிறைய வேலை பார்த்தோங்க. அதில் இந்த வேலை தான் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வேலைங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் மதுரையில் இருந்த ஜெயிலில் உபயோகப்படுத்தின தூண்கள், எப்படியும் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தூண்கள்ங்க. அதில் எல்லாமே அந்த பிரிட்டிஷோட லோகோ இருந்துச்சு. அது எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. இது பார்க்க இப்போ ரொம்ப சின்னதாக தெரியுதுங்க. இது ஒரு உருக்கு பைப்புங்க. இந்த உருக்கு பைப்பில் ஃபுல்லும் பெயிண்டிங் பண்ணி இதை ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பைப்பும் குறைஞ்சபட்சம் ஒரு 200 கிலோவுக்கு கூட தாங்க இருக்கும். இதெல்லாம் கையில் தான் தூக்கி நிப்பாட்டி எல்லாத்தையும் ஆக வச்சோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வரலாற்றில் ஒரு பழமையான ஒரு பொருளை பயன்படுத்தி வேலை பார்த்துருக்கோம் அப்படின்றது ஒரு சந்தோஷம் இருக்குது. அதே போல் எக்கோ பார்க்குக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பழைய ஸ்பேர் பார்ட்ஸில் செஞ்ச நிறைய சிற்பங்கள் இருக்கும். அதில் அந்த காந்தி சிலை இதுலேயும் நம்ம நிறைய ரிப்பேர் ஒர்க் பண்ணோம். இது வந்து இந்த வேலை ஃபுல்லும் நம்ம பண்ணல, இதில் சர்வீஸ் மட்டும் நம்ம பண்ணோம். இந்த ஜல்லிக்கட்டு சிலையெல்லாம் மதுரையில் இப்போ தாங்க வச்சுருக்காங்க. இந்த சிலையெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. இங்கே நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து 2 வீலர் அப்புறம் 4 வீலரோட ஸ்பேர் பார்ட்ஸில் தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. பெங்களூர்லேருந்து ஒரு 4 லாரி நிறைய பழைய ஸ்பேர்லாம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து கொட்டி வேலை பார்த்தாங்க. இது வேலை பார்க்கும்போது நம்ம இருந்தோம். இந்த காந்தி சிலை ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே போல் மரங்கொத்தி பறவை இருக்கையிலே இது ஒன்று தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த சேவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. பின்னாடியெல்லாம் சேவலுக்கு தோகையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வீலரோட ரிம்மில் பண்ணியிருப்பாங்க. சேவலோட காலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்காப்சரில் பண்ணியிருப்பாங்க. இந்த மீனுக்கு வந்து ஒரு பக்கம் தான் செதில் இருக்கும், இன்னொரு பக்கம் செதில் பம்பரில் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பக்கம் செதில் காணாமல் போயிடுச்சு. செயின்ஸ் ப்ராக்கெட்டில் வரக்கூடிய பல்லு சக்கரம் தாங்க இதில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுபோக லாரியோட கிளட்ச் பிளேட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச சிலை இதுதாங்க. இது மொபைலில் பார்க்க அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு தெளிவாக தெரியாது. இது என்ன சிலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேரில் பார்த்தாலும் அவ்வளோ தெளிவாக தெரியாது. ஆனால் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அம்மா குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க. கையில் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து பீடிங் பாட்டிலோட பால் குடிச்சிட்டு இருக்கும். அந்த பீடிங் பாட்டிலுக்கும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்கும்போது. நம்ம சிலையை வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன். அந்த குழந்தை ஒன்று நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். குழந்தை கையில் ஒரு பீடிங் பாட்டில் இருக்கிறது நல்லா தெரியும். அடுத்து ஒட்டகச்சிவிங்கியும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒட்டகச்சிவிங்கி காதெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. இதில் எந்தெந்த ஸ்பேரு எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதாங்க திறமை. இது ஒரு கொக்கு. இதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லுமே சர்வீஸ் பண்ணோம். நிறைய இடங்களில் நிறைய ஜாமான் உடஞ்சிருந்துச்சு. எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணிட்டு வார்னிஷ் ஒரு கோட்டு கொடுத்துருக்கோம். இந்த மானை பார்க்கும்போது தாங்க இந்த லெஜெண்ட் படத்தில் ஒரு மான் வரும். வில் ஸ்மித் மானு நினச்சிட்டு பக்கத்தில் போய் பார்ப்பாரு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது மான் அப்படியே திரும்பும்போது தான் தெரியும் அது ஒரு ஜாம்பின்றது. இந்த மானை அதே மாதிரி தாங்க பார்க்குறதுக்கு ஒரு ஜாம்பி மாதிரியே இருக்கும். ஆனால் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவிக்கு மட்டும் தாங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. சைட்லேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நேராக போய் பார்த்தா தான் சப்பட்டையாக இருக்கும். இது ஒரு குதிரைங்க. இந்த குதிரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குதிரைக்கு பெல்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், செயினில் போட்டிருப்பாங்க. இது ஃபுல்லுமே சுற்றி எஸ்எஸ் ஒர்க்கெல்லாம் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி மினியேச்சர்லாம் நம்ம நிறையா பண்ணியிருந்தோம். அது பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அப்போ நம்ம சேனல் இல்லாதனால அதெல்லாம் வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன்.